சார், இன்று டிசம்பர் 25 உலக மக்கள் எல்லாம் கிறிஸ்மஸை கோலாகலமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் கிறிஸ்மஸ் பற்றி உங்களுடைய சிறப்பான கருத்தை பகிர்ந்துக்கிட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் சார். உலக மக்கள் அனைவரும் கொண்டாடும் ஒரு மிகப்பெரிய விழா கிறிஸ்மஸ் பண்டிகை. இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை ஏன் கொண்டாடுறோம்? கிறிஸ்துவை கொண்டாடுறோம், கிறிஸ்துவ பிறந்ததை கொண்டாடுறோம். ஏன் கிறிஸ்துவத்தை கொண்டாடுகின்றோம்? கிறிஸ்துவ மத தலைவரான கிறிஸ்து ராஜாவை ஏன் வணங்க வேண்டும்? ஏன் அவர் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னா, அவர் ஒரு சித்தர். இயேசு கிறிஸ்து ஒரு சித்தர். சித்தர்னு தன்னை சொல்லிக்காத ஒரு சித்தர். சித்தர்கள் என்றைக்குமே உண்மையான சித்தர்கள் தன்னை யாரும் சித்தர்கள் சொல்லிக்கிட்டதே கிடையாது. அப்படி தான் ஒரு சித்தர் என்று சொல்லிக்காமல் சித்தர்களாக இருந்தவர் சித்தர். அவர் இந்த பூமிக்கு எதுக்காக வராரு? இந்த மக்கள் படுகின்ற துன்பத்தையும் கஷ்டங்களையும் போக்குவதற்கு மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை சொல்வதற்காக தான் அவர் பூமிக்கு வந்தார். எல்லா மனிதர்களுமே, எல்லா உயிரினங்களுமே ஒரு பர்பஸ்க்காக தான் இந்த பூமிக்கு வராங்க. இயேசு கிறிஸ்து மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களும், எல்லா மக்களும், நம்மளும் கூட எல்லாமே வாழ்க்கையில் ஒரு பர்பஸ்க்காக தான் வரோம். அந்த பர்பஸை நம்ம முறையாக கரெக்டாக செஞ்சுட்டு போவோம். அந்த பர்பஸை விட்டுட்டு மற்றதை செய்யும்போது தான் we will get so much of sufferings in our day to day life. அப்போது அவர் என்ன சொல்ல வராரு? இயேசு கிறிஸ்துவனுடைய அவதாரத்தினுடைய விஷயம் என்னென்னா, மக்களுக்கு மன்னிப்பின் மகத்துவத்தை சொல்வதற்காக வந்தவர். மன்னிப்புன்னா என்ன? ஏன் மன்னிக்கணும்? எதுக்காக மன்னிக்கணும்? மன்னிப்பு கொடுக்கறதுனால நமக்கு என்ன நன்மைகள், மன்னிக்கிறதுனால நமக்கு என்ன நன்மைகள் அப்படின்றது சொல்லாமல் சொல்லி விளங்க வைக்கிறதுக்காக வந்த ஒரு சித்தர் தான் இயேசு கிறிஸ்து. சும்மா அவர் இயேசு கிறிஸ்து பிறந்தனால ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிறதும், ஸ்வீட்ஸை கொடுக்குறதும், கேக்ஸை கொடுக்குறதும், கிறிஸ்து தாத்தா வந்தார், பரிசு பொருள் கொடுத்தாரு, வாங்குறாருன்றதும், இதெல்லாம் நம்மளே நாமளே ஏமாற்றிக்கிற ஒரு நம்பக். என்ன பண்ணணும்? உண்மையிலேயே இயேசு கிறிஸ்து கொண்டாடணும் அப்படின்னா, அந்த இயேசு கிறிஸ்து சொன்ன விஷயங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணணும். அவர் எதுக்காக வந்தார், என்ன விஷயத்தை சொன்னார்ல ஃபாலோ பண்ணணும். அவர் சொன்ன மிக மிக முக்கியமான விஷயம் மன்னிப்பு. இந்த பூமியில் மனிதர்கள் கஷ்டப்பட்டுருக்கிறார்கள். இதுக்கு என்ன சொல்யூஷன் தெரியல. நாம் ஏதோ தவறுகள் பண்ணியிருக்கிறோம். அந்த தவறுகள் விளைவாக நமக்கு ஒரு தண்டனை, ஒரு கஷ்டம் வருது. அப்போ நமக்கு யார் கஷ்டத்தை கொடுத்தார்களோ, நமக்கு யார் துன்பத்தை கொடுத்தார்களோ, அவரை மன்னிப்பதன் மூலமாக நம்முடைய கர்மாவை நாம் தூய்மைப்படுத்திக் கொள்கின்றோம். அந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றோம். நம்ம பண பிரச்சனைகளுக்கு வெளிப்படுகின்றோம், நோய்களுக்கு வெளிப்படுகின்றோம். நம்முடைய வாழ்க்கை பிரச்சனைகள் என்னென்ன உண்டோ அத்தனைகளுக்கு வெளியே வர்றோம். நீங்கள் எல்லாத்துக்கும் அடிப்படை சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா மன்னிப்பு. இந்த மன்னிப்புன்ற மகத்துவத்தை நாம் புரிஞ்சிக்காம, நம்முடைய எதிரிகளை, நமக்கு பிடிக்காதவங்களை நாம் மன்னிக்காம, நாம் யாருக்கெல்லாம் தொந்தரவு கொடுத்தோமோ, யார் கஷ்டம் கொடுத்தோமோ அவங்ககிட்ட நம்ம மன்னிப்பு கேட்காம கிறிஸ்மஸ் கொண்டாடுறது வேஸ்ட், டோட்டல் வேஸ்ட். அப்போது இன்றைக்கி நீங்கள் சபதம் எடுத்துக்கோங்க. வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டியது ரெண்டே தான். மன்னிப்பு கொடுக்கணும், மன்னிப்பு கேட்கணும். அந்த மன்னிப்பு கொடுக்கணும். யாருக்கு மன்னிப்பு கொடுக்கணும்? உங்களை எல்லாம் யார் ரொம்ப கஷ்டப்படுத்திருக்காங்களோ, உங்களுக்கு யார் துன்பம் கொடுத்தாங்களோ, யாரெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு டார்ச்சர் கொடுத்து, யாரை நினைச்சா உங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும், வேதனையாக இருக்கும், அவங்களை இயேசுவை மனதில் வைத்து மன்னிச்சுட்டு, மனசார மன்னிக்கணும். சும்மா ஏதோ நாம்காவாஸ்க்கு வாயில் ஏதோ சொல்லிட்டான், அவ்வளோ நினச்சிட்டான் அப்படின்றது கிடையாது. மனசார மன்னிச்சிடும். அதே மாதிரி நீங்கள் யாருக்கெல்லாம் கஷ்டம் கொடுத்துருக்கீங்களோ, யாரெல்லாம் உங்களால் கஷ்டப்பட்டுருக்காங்களோ, யாரெல்லாம் உங்களால் வழி வேதனை அனுபவிச்சிருக்கிறாங்களோ, சொல்லாலும் செயலாலும் மனதாலும், சொல்லாலும் செயலாலும் மனதாலும் யாரெல்லாம் உங்களுக்கு கஷ்டம் கொடுத்தாங்களோ அவனையெல்லாம் மன்னிச்சிருங்க. சொல்லாலும் செயலாலும் மனதாலும் யாருக்கெல்லாம் நீங்கள் கஷ்டம் கொடுத்துருக்கீங்களோ அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், மனசார மன்னிப்பு கேட்கணும். நீங்கள் நேரில் போய் கேட்கறதுக்கு உங்களுடைய ஈகோ, உங்களுடைய சூழ்நிலை, உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம் இடம் கொடுக்கலன்னா கூட மனசார அவங்கள மனசில் நினச்சி அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணும். மனசால் அவங்கள மனசை நினச்சி மன்னிப்பு கேட்கணும்.
யூ நீட் நாட் டு கோ எனிவேர் இன் பர்சன். நேரில் போகணுன்னு அவசியம் கிடையாது. அவங்கள மனசார நினச்சி அவங்களுக்கு நீங்கள் மன்னிப்பு கொடுங்க, மன்னிப்பு கேளுங்க. இந்த மன்னிப்பு கொடுத்தல் மூலமும் மன்னிப்பு கேட்டல் மூலமும் நல்ல வாழ்க்கையை டிபெண்ட் பண்ணி பாருங்கள். இதை வந்து டே டு டே லைஃப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். சின்ன சின்ன விஷயம் கூட லைஃப்பில் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்த கிறிஸ்மஸ் தினத்துக்குள்ள உங்கள் லைஃப்பை தலைகீழ மாறி இருக்கும். பாசிட்டிவாக, நெகட்டிவாக இல்லை, பாசிட்டிவாக உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும், மன சந்தோஷம் கிடைக்கும், உங்களுடைய நோய்கள் குறையும், உங்களுடைய பண வருமானம் வந்து நல்லா அதிகமாக இருக்கும், உங்களுக்கு கடன்கள் இருக்காது. இந்த ப்ளஸ் 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 நிறையா இருக்கும். இந்த உங்களுடைய லைஃப்பில் இருக்கிற மைனஸ் நிறைய இதெல்லாமே போயிடும். நீங்கள் சேலஞ்ச் பண்ணி பாருங்கள். இந்த ஒரே ஒரு ஃபார்முலா நிறையா இருக்குது, அதை பற்றி பின்னால் பேசுவோம். பட் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து பிறந்த நாளில் நீங்கள் ஒரு சபதம் மாதிரி எடுத்துக்கோங்க. மன்னிப்பு கொடுங்க, மன்னிப்பு கேளுங்க. இதை வந்து டெய்லி உங்கள் லைஃப்பில், டே டு டே லைஃப்பில், தினம் லைஃப்பில் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்த வருஷம் 2025 2024 2025 கிறிஸ்மஸ் டேட்டுக்குள்ளே உங்கள் லைஃப்பில் சேலஞ்சர்னால் எனக்கு கேளுங்க, நான் பார்த்துக்கிறேன். அவ்வளோ கேரண்டி நான் கொடுக்குறேன்.